இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபையில் தைப்பூச திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சத்தியஞான சபையில் தைப்பூச திருவிழா எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறது, அதன் சிறப்புகள் குறித்து சொல்லுங்க. வடலூரில் அமைந்துள்ள சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகளால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த சத்திய ஞான சபையில் இன்று 154வது ஜோதி தரிசன விழா. தைப்பூச திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சத்தியஞான சபையில் தைப்பூச திருவிழா எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறது, அதன் சிறப்புகள் குறித்து சொல்லுங்க. வடலூரில் அமைந்துள்ள சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகளால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த சத்திய ஞான சபையில் இன்று 154வது ஜோதி தரிசன விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இந்த ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலை 6 மணிக்கு 7 திரை நீக்கி ஜோதி காண்பிக்கப்படுகிறது. பணியை கூட பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாதுக்கள் வடலூரில் குவிந்துள்ளார்கள். அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த திசை திரும்பினாலும் இந்த வடலூரில் தற்போது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலையிலிருந்தே இவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நேற்று இரவிலிருந்தே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்து இந்த ஜோதி தரிசனத்தை காண காத்திருந்து தற்போது ஜோதியை தரிசித்து வருகிறார்கள். குறிப்பாக 7 திரை நீக்கி 6 முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். காலை 6 மணி, 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இன்று இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணி, இப்படி 6 முறை 7 திரை நீக்கப்படும். 7 திரை நீக்கி காண்பிக்கப்படும் இந்த ஜோதி தரிசனை கண்டால் கடவுளை சேர்ந்து பார்த்ததாக அர்த்தம் என்பது வரலாறுகள். குறிப்பாக இவர் உருவ வழிபாடுக்கு எதிரானவர். உருவம் இல்லாமல் ஜோதிதான் வழிபட்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஜோதி தரிசன விழா இன்று 154வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை நிறம், பொன்னிறம், 7 வண்ணங்களில் 7 திரை நீக்கி இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். இதை எந்த கருத்தை இது வலியுறுத்துதல் என்றால், மனிதருக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் நீங்கினால்தான் ஜோதி தெரியும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த ஜோதி தரிசன விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வரும் காரணத்தினால் காவல்துறையும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.